பக்கத்து வீட்டுல அடுத்த வீட்டுல யாராவது செத்து போனா அங்க பேய் இருக்குது அந்த பக்கம் போவாத அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அதுவே நம்ம வீட்டுல யாராவது செத்து போயிட்டா அவங்க சாமி கன்னத்துல போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. சரி இதாவது பரவாயில்லங்களா. அடுத்தவங்க வீட்டுல கஷ்டம் வந்தா அது அவங்க செஞ்ச பாவம், அதனாலதான் அவங்களுக்கு இப்படி வந்திருக்குதுங்கிறாங்க. அதே நம்ம வீட்டுல கஷ்டம் வந்தா இது கடவுளுடைய சோதனை அப்படின்னு சொல்றாங்க. இது என்னடா நியாயம்? அடுத்த வீட்டுக்கு ஒரு நியாயம், இந்த தான் வீட்டுக்கு ஒரு நியாயம். தனக்கு வந்த ரத்தம் மத்தவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? நல்லா இருக்குதுடா உங்க நியாயம். ராசத்தி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன டவுட்ரா குமார்? இந்த கடிகாரம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த கடிகாரம் கண்டுபிடிக்கும் போது எதை பார்த்து சரியான டைம் வச்சிருப்பாங்க? மூக்கு பொடப்பா இருந்தா இப்படிதான் ஏடா கூடமா கேட்க தோணுமா? உனக்கு இப்படிலாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் ஐயாவுடைய ஞானம். நம்மளை விட இவனுக்கு எவ்வளவு அறிவா அப்படின்னு என்னை பார்த்து உனக்கு பொறாம. அதனாலதான் நீ என்னை இப்படி பேசுற. தண்ணீருக்கு தகராறாம், பிள்ளை மட்டும் 16. ஓட்ட கப்பலுக்கு 9 மாலுமையா? நாங்களும் சொல்வோம் இல்ல. ஹலோ மிஸ், இந்த கரும்பு நான் எடுத்துக்கிறேன். என் ஓனர் எனக்கு வாங்கியே தரமாட்டேங்கிறான். சரியா? இன்னைக்கு நான் இந்த கரும்பு எடுத்துக்கிட்டு போறேன், நாளைக்கு வந்து காசு கொடுத்துறேன். சரியா? டேய் காசை கொடுத்துட்டு போடா. டேய் எங்க ஓடுற? அட போமா, காசும் இல்ல பாசும் என்கிட்ட இல்ல. வட்டடை மாப்பிள்ள தேனியில இருந்து சேகர வட்டா. இன்றைக்கான வாழ்க்கை தத்துவம். தோல்வி காணாத மனிதன் முழு மனிதன் அல்ல என்றார் அறிஞர் அரிஸ்டாட்டில். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாதீர்கள். கடவுள் மீதும் உங்கள் திறமையின் மீதும் முழு நம்பிக்கை வைத்தால் துன்பங்களை முறியடித்து வெற்றியை எட்டுவது நிச்சயம். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளும் பக்குவம் ஏற்பட்டால் தடைகளை தாண்டி இலக்கை நோக்கி பயணம் செய்ய அது வழிவகுக்கும். நிச்சயம் நன்மையை பெறலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பப்பா, இந்த மனுஷன் ரொம்ப மோசம்தான். ஏன்டா அப்படி சொல்ற? பின் என்னடா, அவன் பிள்ளை ஓடி போனதுக்கு அவளை திட்ட வேண்டியதானே? அத விட்டுட்டு என்னைய போய் இழுக்கிறான். உன்னை என்னடா இழுத்தான்? ஓடுதாளி கழுதுன்னு என்னைய திட்டுறான்டா. மாப்பிள்ள, இதாவது பரவாயில்லடா. அந்த வீட்டுல அவன் புருஷக்காரன் குடிச்சிட்டு வரவன் பொண்டாட்டி அவனை திட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு குடிகார நாயேன்னு என்னை திட்டுறாடா. நான் என்னமோ குடிச்சிட்டு வந்த மாதிரி. எந்த விதத்துல நான் நியாயம்? எதுக்கெடுத்தாலும் இந்த மனுஷன் நம்மளும் இழுக்கிறானுங்க. நாம என்னைக்காவது இந்த மனுஷங்களை நாம திட்டிருக்கிறோமாடா? இவனுங்க மட்டும் ஏன்டா நம்மள இழுக்கிறாங்க? இதுக்காகவே நம்ம ப்ளூ கிராஸ்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு கேஸ் போடணும்டா. மான நஷ்ட வழக்கு போட்டாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. சரியா நைட்ல தூக்கம் வராம இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த 3 விஷயங்கள்ல ஒருத்தவங்களா இருப்பீங்க. இந்த பெண்களுக்கு லவ் நினைச்சு தூக்கம் வராது. அதே பாய்ஸ் பாருங்க, லைஃப் நினைச்சு தூக்கம் வராது. ஆனா எனக்கு மட்டும் மதிய தூங்கிட்டேன், அதான் இப்போ தூக்கம் வரல. ஹலோ அமேசானா, தயவு செஞ்சு எங்க அம்மாவையும் அப்பாவையும் ரிட்டர்ன் எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஏபிசிடி படி, ரைம்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர். எங்க வா, ஓ மனக்கவலைய போக்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கூமாப்பட்டியில போய் ஒரு குளியலை போட்டினா எல்லாம் சரி வரும். என்னது, கூமாப்பட்டியில போய் குளியலை போடணுமா? அதுக்கு ஏன்டா இவ்வளோ ஷாக் ஆகுற? கூமாப்பட்டியில போய் குளியலை போட்டா சரி வராது, சைலண்டா வரும். என்னடா உங்க அப்பா பேரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கியாமே? ஆமாடா வச்சோம், அவர் பேரு கெடாம நடக்க சொன்னாருடா. அதான் நான் ஃப்ரிட்ஜில் எழுதி வச்சிருக்கேன். இனி எப்படி அவர் பேரு கெடுதுன்னு நானும் பாக்குறேன். குடும்ப கஷ்டத்தை நினைக்கும் போது நைட்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுமா. தூக்கம் வரும். அதான் மதியம் நான் வயிறு ஃபுல்லா தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு என்னன்னா சொல்றான் பாருங்க. நான் பாட்டுக்கு செல்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்.
என் அம்மா வந்து செல்ல மோனி கொஞ்சம் காய்கறி கடைக்கு மட்டும் போயிட்டு வாடான்னு சொல்லி என் கையில் ஒரு பையன் கொடுத்து எல்லாத்துலேயும் அரை அரை கிலோ வாங்கிட்டு வாங்கினாங்க. நானும் கடைக்கு போனால் நமக்கு டிப்ஸ் கிடைக்குமேனு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா 1/2 மணி நேரம் திட்டிட்டு இருக்காங்க. கருவேப்பிலை 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேனா, இது ஒரு குத்தமாங்க? கடைக்கு போன்னு கொஞ்சம் வேண்டியது, வாங்கிட்டு வந்தா திட்ட வேண்டியது. ஏன்டா கடைக்கு போனேன்னு தோணுதுப்பா. ஆண்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தங்கம் போட்டுருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களே சுக்க தங்கம். சரிடா, இதை யாரு சொன்னா? நம்மளை பத்தி யாருடா சொல்லுவா? நாமளே நமக்கு சொல்லிக்க வேண்டியதுதான். கடங்காரன் பேசும்போது அமைதியா இருக்கணும். சொந்தக்காரன் பேசும்போது கொஞ்சம் மௌனமா இருக்கணும். பொண்டாட்டி பேசும்போது ஊமையா தான் இருக்கணும். அப்ப எப்பதானே நம்ம வாய் திறந்து பேசுறது? என்ன கொடுமை சார் இது. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க? அடுத்தவங்க எழுதின புத்தகத்தை பார்த்து பாடம் நடத்துறாங்க, அது தப்பு இல்லையா? நான் அடுத்தவனை பார்த்து எக்ஸாம் எழுதுனா அது தப்பான். இது எந்த விதத்துல நியாயம்? காதலிக்கும் போதெல்லாம் என் பொண்டாட்டி, சாப்பிட்டீங்களா, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க, உடம்ப பார்த்துக்குங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் டைம் ஆயிடுச்சு சாப்பாடு தான்னு கேட்டோம்னா அதுங்களே பசிக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் பொறுக்க முடியாதா அப்படிங்க. இவ சொத்து சாப்பிடுறதுக்கு சும்மா இருந்துடலாம், ஆனா என்ன செய்யறது, பசி தாங்க முடியலையே. வயத்துல என்ன பசி இடணும், என்ன செய்யறது? நீ ஓனரை கல்யாணம் பண்ணிக்கலனா என்னடி பண்ணிருப்ப? நான் ஐஏஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிருப்பேன்டி. ஐஏஎஸ் படிச்சா டாக்டர் ஆகலாமா? நீ இப்பதாண்டி தெரியுதே நீ ஏன் ஓனரோட சேர்ந்து கோழி மேய்க்கிறேன்னு.